நடிகர் கார்த்தியின் சர்தார் 2 படப்பிடிப்பு தளத்தில் சுமார் 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்த சண்டை கலைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் கார்த்திக் நடிப்பில் இயக்குனர் BS மித்ரன் இயக்கத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் சர்தார். இந்த படம் வெற்றி பெற்றதை அடுத்து அதே கூட்டணியில் சர்தார் பார்ட் 2 படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 4 நாட்களாக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள LV பிரசாத் லேபில் செட் அமைத்து இந்த படத்திற்கான சண்டை காட்சி படமாக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் நடிகர் கார்த்திக் மற்றும் சுமார் 50க்கும் மேற்பட்ட சண்டை கலைஞர்களை வைத்து சண்டை இயக்குனரான திலீப் சுப்ராயன் சண்டை காட்சிகளை எடுத்து வந்தார். இதற்காக சுமார் 20 அடி உயரத்தில் நின்று கொண்டு சண்டை கலைஞர் ஒருவரை கயிறு மூலம் மேலே தூக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஏழுமலை என்ற சண்டை கலைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதில் தலையில் பலத்த காயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கினார். இதனால் நடிகர் கார்த்திக் மற்றும் சக கலைஞர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ஏழுமலை நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். இது பற்றி தகவல் அறிந்து வந்த விருங்கம்பாக்கம் போலீசார் ஏழுமலையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பலியான ஏழுமலை கடந்த 35 வருடங்களாக பல்வேறு திரைப்படங்களில் சண்டை கலைஞராக பணியாற்றியுள்ளார். சர்தார் 2 படப்பிடிப்பில் அவர் சண்டை காட்சியில் ஈடுபடும் சக கலைஞர் ஒருவரை கயிறு மூலமாக மேலே தூக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அப்போது நிலை தடுமாறி 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதும் அவர் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி பணியில் ஈடுபட்டதால் கீழே விழுந்த அவருக்கு மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து போனதாக டாக்டர்கள் நடத்திய பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சண்டை காட்சியில் ஈடுபடும் இதுபோன்ற கலைஞர்களின் மரணம் திரையுலகில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் திரைத்துறையில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் இறங்கி வர வேண்டும் என்பது சண்டை கலைஞர் குடும்பத்தினரின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. இதை பரிசீலிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.